ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு ரைஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் தேவையான பொருட்களை வச்சு இந்த ரைஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாதம் பண்ணுறதுக்கு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். குக்கரில் தான் சாப்பாடு செய்ய போகிறோம், அதனால் சாதம் வைக்கிறதுக்கு குக்கர் எடுத்துருக்கேன். குக்கர் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு பொரியும் போதே ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே 2 பல்ல பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டு லேசாக வதக்கி விடுங்க. பூண்டு வதங்கினதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். வெங்காயம் பாருங்கள் லேசாக வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லைங்க, லேசாக வதங்கினா போதும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதில் நடுவில் மட்டும் கீரல் போட்டிருக்கேன். இது இப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை லேசாக வதக்கி விடுங்க. பச்சை மிளகா லேசாக வதக்கினதுமே இதில் 2 கேரட்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் பீட்ரூட் ஒன்று எடுத்து பாருங்கள், தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷம் நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதில் மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். ஏன்னா 1 டம்ளர் ரைஸ் தருவேன், அதனால் அதுக்கு அளவாக தான் நான் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், அதனால் மொத்தமாக 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஏன்னா காயும் வேறு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருந்தோம், உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றின தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு ஆட் பண்ணாமே இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 2 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் 2 விசில் வந்ததை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போது மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து 1 டம்ளர் ரைஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், அதனால் வந்து எனக்கு நல்லா இந்த மாதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழைய வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க தண்ணியை. கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை போட்டது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
அவ்வளோதான், நம்மளோட சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்தில் நம்ம கேரட்டு பீட்ரூட்லாம் சேர்த்திருக்கோம். அதனால் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கு வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஆமினா சமையல் சேனலை